नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல 88 அத்தியாயம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 89வது அத்தியாயம் பார்க்கணும். நேத்து சிவபெருமான் வரம் கொடுத்தார் விருகனுக்கு. அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பகவான் என்ன பண்ணார் அப்படிங்கறத நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 89வது அத்தியாயம் பிருகு முனிவருடைய சோதனை. பிருகு முனிவருக்கே சோதனையா, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸ்ரீ சுக உவாச்ச சரஸ்வத்யாஸ்தடே ராஜன் ரிஷயः சத்ரமாசத விதர்க்க சமபூத்தேஷாம் த்ரிஷ்வதீஷேஷு கோ மகான். சுகபிரம்மம் பரீட்சித்துக்கிட்ட சொல்றார், ரசே சரஸ்வதி நதிக்கரையில் முனிவர்கள் சத்ரயாகம் செய்தனர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளில் எவர் பெரியவர் என்று அவர்களுக்குள் ஒரு சர்ச்சை நடந்தது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். பிருகு முனிவர் எந்த கடவுள் சாத்விக தெய்வம் அப்படின்னு கண்டுபிடிக்க பரீட்சை நடந்துச்சு அவங்களுக்குள்ள. அவங்க 3 லோகத்துக்கு போனாங்க, நம்ம பார்த்திருக்கோம்ல. அது இன்னைக்கு தத்ரூபமா படிக்கிறோம். எங்க இருந்தது, எங்க இருக்கு அந்த கதை, இதனால நமக்கு தெரியாதுல்ல. மகாபாரதத்துல அல்டிமேட்லி எல்லா கதையும் மகாபாரத்துக்குள்ள இருக்கும். அதே போல இங்கேயும் இருக்கு. ஓகே. பாகவத புராணத்துல இந்த மாதிரி ஒரு சத்ரயாகம் நடந்தது. யமுனா நதி கரை தீரத்துல எல்லா ரிஷி முனிவர்களும் உட்கார்ந்துகிட்டு சத்ரயாகம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்தது. மும்மூர்த்திகள்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன்ல யாரு பெரியவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சா பண்ணிக்கிட்டாங்க. தஸ்ய ஜிக்ஞாசயா தேவை பிருகும் பிரம்ம சுதம் நிருப தக்ஞப்தை பிரேஷயாமாசு சோப்யகாத் பிரம்மண சபாம். அரசே, அது பற்றி தெரிந்து கொள்ள விரும்பிய அவர்கள் பிரம்மதேவரின் புத்திரரான பிருகு முனிவரை அனுப்பினர். அவரும் பிரம்மதேவரின் சபைக்கு சென்றார். பிருகு யாரு? அவரு பிரம்மாவோட ஒரு புத்திரர் இல்லையா? இவங்க எல்லாம் சர்ச்சை பண்ணிக்கிட்டாங்களா? சர்ச்சான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்களா? சர்ச்சா அப்படின்னு அர்த்தம். ஓகே. அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பிருகு முனிவரை அனுப்பிச்சாங்களாம். நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பிரம்மாவோட சபைக்கு போனார். ஏன்னா இவர் பிரம்மாவுடைய புள்ள இல்லையா? அதனால பிரம்மாவோட சபைக்கு போனார். நதஸ்மை பிரவனம் ஸ்தோத்திரம் சக்ரே சத்வ பரீட்சையா தஸ்மை சுக்ரோத பகவான் பிரஜ்வலன் ஸ்வேன தேஜசா. பெருமையை சோதிக்க விரும்பிய பிருகு முனிவர் பிரம்மதேவரை வணங்கவோ துதிக்கவோ இல்லை. அவருக்கு என்ன பெருமை இருக்கு, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரு சோதனை பண்ணும், டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பிருகு முனிவர் போன உடனே என்ன செய்வான்? ஒரு பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணி அவங்கள ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணலையா? அவரு வேணுக்குனே அவர் பண்ணல. அவரை டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவருக்கு எப்படி இருக்கு அவரோட சுபாவம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவர் மேல போறார். போயிட்டு பிரம்மதேவரை நமஸ்கரிக்கவும் இல்லை, அவரை ஸ்தோத்திரமும் பண்ணல. உடனே பிரம்மா தன் ஒளியால், அதாவது தேஜஸால் கொதித்தெழுந்து அவரிடம் கோபம் கொண்டார். உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. தன்னோட பிள்ளையாவே இருந்தா கூட நமஸ்கரிக்கலையே, நம்மள ஒரு நலம் விசாரிப்போம்ல நம்ம இப்ப, அது போல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணலையே அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால கோபத்தோட கொதித்து எழுறார். ச ஆத்மன்யுத்திதம் மன்யும் ஆத்மஜாயாத்மனா பிரபோ ஆசீஷம் மத யதா வஹ்னிம் ஸ்வயோன்யாவாரிணாத்மபூஹு. சர்வேஷனான அந்த பிரம்மதேவர் தன் மகனிடம் தனக்குள் எழுந்த கோபத்தை தன் பிள்ளை என்ற எண்ணத்தால் நீர் கொண்டு நெருப்பை தணிப்பது போல தணித்து கொண்டார். எழுந்திருச்சார். பயங்கரமா கோபம் வந்துச்சு. ஆனா அப்படியே அடக்கிக்கிட்டார். ஏன்? தன்னுடைய பிள்ளையாச்சே அப்படிங்கிறதுனால கோபத்தை அடக்கிக்கிட்டு, எப்படி கோபம் நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அதுல தண்ணி கொண்டு அணைப்போம்ல, அது போல அப்படியே கோபம் வருது, மகன்கிற தண்ணீர் விட்டு அணைச்சிட்டார். ஓகே. மகனாச்சே அப்படின்னு நினைச்சு அணைச்சுக்கிட்டார். தத கைலாசம் அகமது சதம் தேவோ மகேஸ்வரஹ பரிரப்தும் சமாரேபே உத்தாய பிராத்தரம் முதா. பின் அதற்கப்புறம் இங்க இருந்துட்டு வந்தாரா, இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சா, அங்க அவரை பார்த்துட்டாரா, திரும்பி அங்க இருந்து கிளம்புறார். கிளம்பி நேரா கைலாசகிரிக்கு போறார். பிருகுமுனிவர் அங்கிருந்து கைலாசம் சென்றார். அங்கு உலகம் எல்லாம் கொண்டாடும் மகாதேவர் எழுந்து சந்தோஷத்துடன் சகோதரனான பிருகுமுனிவரை அணைத்து கொள்ள தன் 2 கைகளை விரித்து கொண்டு
வந்தார். அணைச்சுக்கிறதுக்காக வந்தார். ஏன்னா சிவபெருமானும் பிரம்மாவுடைய பிள்ளைதானே, அவரோட லலாட்டம். சிவபெருமான் வந்து லலாட்டத்துல இருந்து உற்பத்தி ஆனவர் இல்லையா? பிரம்மாவுடைய லலாட்டம் நெத்தியில இருந்து உருவானவர். அதனாலதான் அவருக்கும் நெத்திக்கண்ணு இருக்கு இல்லையா? அதனால இவருக்கு பிருகு முனிவரும் அவருடைய பிள்ளைதானே, பிரம்மாவுடைய பிள்ளைதானே. அதனால சகோதரன் ஆறாங்க இல்லையா 2 பேரும். அதனால சகோதரன் தூரத்துல வரதை பார்த்துட்டு ஆசையா ஓடி வரார். இவரு சிவபெருமான் ஓடி வந்து 2 கைகளாலையும் விரித்துக்கிட்டு கட்டி அணைச்சுக்கிறதுக்கு வரார். சகோதரனான பிருகு முனிவரை அணைத்துக் கொள்ள தன் இரு கைகளை விரித்துக் கொண்டு வந்தார் சிவபெருமான். நைச்சத்வமஸ்யுத்பதக இதி தேவச்சுகோபஹ சூலமுத்யம்ய தம் ஹந்தும் ஆரேபே திக்மலோச்சனஹ. நீர் உலகியல் நெறிக்கும் வேத நெறிக்கும் ஒவ்வாத வழியில் செல்கிறீர் என்று கூறிய பிருகு முனிவர் அவர் தன்னை தழுவுவதற்கு இணங்கவில்லை. அதனால் கோபமடைந்த பரமசிவன் கடூரமான பார்வையுடன் சூலத்தை எடுத்து அவரை தாக்க முற்பட்டார். அவர் இந்த மாதிரி ரிஷி முனிவர்கள் யாராவது போயிட்டு நம்ம இது பண்ணுவாங்களா? ஆலிங்கனெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. தம்பியா இருந்தா கூட அவர் ஒரு ரிஷி முனிவர், அதுக்குண்டான மரியாதை அப்படித்தானே இருக்கணும். இவரு ஒரு லோக பாலகரா இருக்கார். ஐ மீன் சிவபெருமான் வந்து மும்மூர்த்திகள் ஒரு கடவுளா இருக்கார். இப்படி அவங்க நெறிகளை தாண்டி நடக்க கூடாதுல்ல. அதனால உலகுக்கு வேத நெறிக்கும் ஒவ்வாத வழியில் செல்கிறீர் என்று கூறி பிருகுமுனிவர் அவரை தன்னை தழுவுவதற்கு இணங்கவில்லை, சம்மதிக்கல. அதனால் கோபம் அடைந்த பரமசிவன் கோபம் வந்துருச்சு. கடூரமான பார்வையில சூலத்தை எடுத்துக்கிட்டு அவரை தாக்குறதுக்கு வர்றார். கோபம் வந்துருச்சு. அவர் இப்படி சூலாயத்தை எடுத்துக்கிட்டு அவரை தாக்குறதுக்காக முயற்சி பண்றார். பதித்வா பாதையோர் தேவி சாந்த்வயாமாச தம் கிரா அதோ ஜகாம வைகுண்டம் யத்ர தேவோ ஜனார்தனஹ. பார்வதி பிராட்டியார் அவர் கால்களில் விழுந்து இன்சொற்களால் அமைதியடை செய்தாள். பின்னர் பிருகு முனிவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டம் சென்றார். இதுக்கப்புறம் பார்வதி தேவி ஐயோ இது என்ன பெரிய அபச்சாரப்படுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவடியில விழுந்து, சிவபெருமானுடைய திருவடியில விழுந்து ஐயோ இந்த மாதிரி அபச்சாரப்படாதீங்க அப்படின்னு அவருக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவரை நார்மல் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறார் பிருகு முனிவர். கிளம்பி பகவான் மகாவிஷ்ணு இருக்கக்கூடியவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறார். शयानं श्रिय उत्संगे पदा वक्षस यथाडयत् तत उत्थाय भगवान् सह लक्ष्म्या सतां गतिः सुतल्पाद वरुह्यात ननाम शिरसा मुनिम् अजानतामागतान् वः क्षन्तुमर्हत न प्रभो. மகாலட்சுமியின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பில் காலால் உதைத்தார். உடனே நல்லோரின் புகலிடமான ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் எழுந்து தன் கட்டிலில் இருந்து இறங்கி தலை தாழ்த்தி முனிவரை வணங்கி, அந்தனரே தங்கள் வரவு நல்வரவாகுக, இந்த ஆசனத்தில் நொடிநேரம் அமர்க, பிரபுவே தாங்கள் வந்ததை உணராத எங்களது தவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பகவான் சிவபெருமான். ஐ மீன் மகாவிஷ்ணு வந்து பிருகு முனிவர்கிட்ட இது பண்றார். ஏன்னா அவங்க எல்லாம் வேத விற்பனர்கள் இல்லையா, பகவானே இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அதனால இவர் வரார். மகாலட்சுமி தாயார்கிட்ட மடியில தலை வச்சு பகவான் படுத்திருக்கார். அவரு மகாவிஷ்ணுவர் படுத்திருக்காரு. அவரை சோதிக்கணும். இவர் சோதனையினாலதானே போறார், யாரு சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தானே போறார். போன உடனே மகாலட்சுமி தாயார தன்னுடைய திருமார்பில வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி தாயாரை உடையவரான பகவானுடைய திருமார்பில காலால எட்டி உதைக்கிறார் பிருகு மகரிஷி. உடனே பகவான் கோபம் வரணும்ல, வரலையாம். நல்லோரின் புகலிடமான, நல்லவங்களுக்கெல்லாம் சத்துக்களுக்கெல்லாம் புகலிடம் ஆசரணயமே பகவான் தானே. அது அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோட எழுந்திருக்கிறார். பரியங்கத்துல உட்கார்ந்திருக்கார். எழுந்திருக்கார் மகாலட்சுமி தாயாரோட எழுந்திருந்து வந்து தன் கட்டிலில் இருந்து இறங்கி தலை தாழ்த்தி இந்த முனிவரை நமஸ்கரிக்கிறார். தலை வணங்கி அவரை நமஸ்காரம் பண்ணி, அந்தனரே இந்த இடத்துல உட்காருங்க, உங்களுடைய வரவு நல்வரகாக சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசனத்துல நொடி நேரம் கொஞ்ச நேரம் ஒரு க்ஷணம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி, பிரபுவே சுவாமியே தாங்கள் வந்ததை உணராம நீங்க வந்ததை பார்க்காம நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு பகவான் சொல்றார். अतीव कोमलौधात चरणौ ते महामुने इत्युक्त्वा विप्रचरणौ मर्दयन् स्वेन पानिना. இதுதான் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய நல்ல குணமே. என்ன சொல்றார்,
இந்த மாதிரி உதைச்சிட்டாரா, இவர் என்ன பண்றார், முனிவர் பெருமானே தங்கள் திருவடிகள் மிகவும் மென்மையானவை என்று கூறிக்கொண்டே அந்தணரின் பாதங்களை தன் கைகளால் பிடித்து விட்டார். ஐயோ, நீங்க இப்படி எட்டி உதைச்சிட்டீங்களே, என்னுடைய திருமார்பு என்னுடைய சரீரம் கரடு முரடானதாச்சே, இப்படி நீங்க உதைச்சு உங்க காலெல்லாம் புண்ணா போயிடுமே, ரொம்ப மென்மையானதாச்சே உங்களோட திருவடி அப்படின்னு சொல்லி பகவான் அந்த ரிஷி முனிவரை உட்கார வச்சாரு இல்லையா, உட்கார வச்சு அவர் காலை புடிச்சு விடுறாராம். உங்க கால் இவ்வளவு மென்மையானதாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய பாதங்களை தன்னுடைய கைகளால பகவான் பிடிச்சு விடுறார். புனீஹி சகலோகம் மாம் லோகபாலம் ச மத்கதான் பாதோதகேன பவதஹா தீர்த்தானாம் தீர்த்தகாரிணா. புண்ணிய தீர்த்தங்களுக்கு புனிதத்தன்மை தருகிற தங்கள் பாத தீர்த்தத்தால் என்னையும் இவ்வைகுண்டத்தையும் என்னை சார்ந்த லோக பாலகர்களையும் தூய்மைப்படுத்த வேண்டுகிறேன். என்ன மாதிரி கேட்கிறாரு பாருங்க அவர்கிட்ட பகவான். புண்ணிய தீர்த்தங்களுக்கே புண்ணியம் கொடுக்கக்கூடியவர். நம்ம ஏற்கனவே சத்துக்களை பத்தி பார்த்தோம்ல, இந்த மாதிரி சத்துக்கள் போய் கங்கா யமுனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவேரி இப்படின்னு இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் போய் எதுக்காக நீராடுறாங்க, அந்த கங்கா யமுனா நதி தீர்த்தத்துல எல்லாம் யாரெல்லாத்தோடைய பாவங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குமா, அவங்க போய் எங்க தன்னுடைய பாவத்தை போக்கிக்குவாங்க. அவங்க எப்படி அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நல்லவங்க போய் அங்க சத்துக்கள் போய் அங்க ஸ்நானம் பண்றதுனால அப்பேற்பட்ட கங்கா யமுனா அந்த தீர்த்தங்கள்லாம் கூட புனித கஷேத்திரங்கள் கூட புனிதமாகுதான். அப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் புனிதத்தன்மை தருகிற தங்கள் பாத தீர்த்தத்தால் என்னையும் உங்களை நான் திருவடி அலம்புறேன், அந்த தீர்த்தத்தால புரோச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் புரோக்ஷணம் பண்றேன், என்னையும் புனிதப்படுத்துங்க, இந்த வைகுண்டத்தையும் புனிதப்படுத்துங்க, இந்த லோக பாலகர்கள் எல்லாத்தையும் புனிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். அத்தியாகம் பகவன் லக்ஷ்மியா ஆசமேகாந்த பாஜனம் வத்யுரசி மே பூதிஹி பவத்பாத ஹதாம் ஹசஹா. பகவானே, தங்கள் திருவடிகள் தீண்டியதால் என் பாவம் நீங்கிற்று. இன்றுதான் நான் மகாலட்சுமிக்கு நிலையான ஸ்தானமானேன். தங்கள் திருவடிகள் என் மார்பில் பட்டதால் உண்டான மச்சத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்ய போகிறாள். அப்பதான் சொல்றார். அன்ன வரைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு இடம் கொடுக்கலையாம் பகவான். அவதான் பார்க்கடல் கடையும் பொழுதே ஏறி வந்து உட்கார்ந்துகிட்டாளே மகாலட்சுமி தாயார். இந்த இடத்துல சொல்றார், உங்களுடைய திருவடி தீண்டியதுனால அவரு சொல்றார், யாரு, எப்பேற்பட்ட பகவான், அவர் வைகுண்டத்துல போயிருக்கார், அங்க பாவமே இருக்காது. ஆனா இவரு சொல்றார் பேச்சுக்கு, பகவானே தங்கள் திருவடிகள் யாரோடது, பிருகுமுனிவரோட திருவடி தீண்டியதுனால, என் மேல தீண்டினதுனால என்னோட பாவம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்குதான் நான் மகாலட்சுமிக்கு நிலையான இடத்தை கொடுக்க போறேன். இன்னைக்குதான் மகாலட்சுமி பிராட்டிக்கு நான் எப்போதும் நிலையான ஒரு இடத்தை கொடுக்க போறேன். உங்களுடைய திருவடி தீண்டியதுனால என் மார்புல ஒரு ஒரு தழும்பு உண்டாச்சுல்ல, மச்சம், அந்த இடம் மச்சம்னா ஒரு அடையாளம் உண்டாச்சுல்ல, ஒரு 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 இடம் ஒரு தீண்டினா ஒரு புண்ணு மாதிரி உண்டாகும், ஒரு மச்சம் மாதிரி உண்டாகும் இல்லையா, ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளம் உண்டாகும் இல்லையா, அது மாதிரி உண்டாச்சான், அது மச்சமா ஆச்சான். அந்த மச்சத்துலதான் ஒரு பீட்ட அமைச்சு மகாலட்சுமி தாயார் இனிமே நித்தியவாசம் செய்ய போறாள். அகல இல்லை நிறையும் என்று அலைமேல் மங்கை உரைமார்பான்னு ஆழ்வார் பாடினார்ல, அன்னையில இருந்து மகாலட்சுமி தாயாருக்கு நித்தியவாசம் பண்றதுக்கு இடம் கொடுத்தாராம் பகவான். இத சுகபிரம்மம் சொல்றார். சுக உவாச்ச ஏவம் ப்ருவானே வைகுண்டே பிருகுஸ்தன்மந்த்ரயா கிரா நிர்வத்தஸ்தூஷ்ணீம் பக்தியுத்கண்டோ சுலோச்சனஹா. சுகபிரம்மம் இந்த மாதிரி பரீட்சித்திர சொல்றார். இந்த மாதிரி நடந்துச்சா பரீட்சித், மகாவிஷ்ணு இவ்வாறு கூறியதும் பிருகுமுனிவர் அவரது கம்பீரமான சொற்களால் மனமகிழ்ந்து அமைதியுற்று பக்தியால் மெய் மறந்து கண்ணீர் மல்க ஒன்றும் பேசாமல் இருந்தார். என்ன ஒரு மாயாஜாலம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா கண்ணன். சொல்றார், பிருகுமுனிவர் அப்படி கோவத்துல வந்தாரா, இப்படி மகாவிஷ்ணு பகவான் சொன்னாரா, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரா அவர்கிட்ட. சொன்ன உடனே பிருகுமுனிவர் அவரோட கம்பீரமான சொற்களை கேட்டுட்டு சந்தோஷமாயிட்டாராம். பகவான் இப்படி கம்பீரமா பேசுறாரா, அதை பார்த்துட்டு மயங்கி போய் மனசு சந்தோஷத்தினால அமைதி அடைஞ்சு, அவரு நாடகம் போட்டுட்டு வந்தாருல்ல, சோதிச்சு பார்க்கணும்னு வந்தாருல, அதையெல்லாம் மறந்துட்டு பக்தியால அவர் மேல பகவான் மேல அளவு கடந்த பக்தி, அதனால மெய் மறந்து போய் கண்ணீர் மல்க ஒண்ணுமே பேசாம மௌனம் சாதிச்சாராம் பிருகுமுனிவர். புனச்ச சத்ரம் ஆவ்ரஜ்ய முனீனாம் பிரம்மவாதினாம் ஸ்வானுபூதம் அசேஷேன ராஜன் பிருகுரவர்ணயத். அரசே,
பிருகு முனிவர் திரும்ப சத்ராய் வேள்வி சாலைக்கு வந்து பரபிரம்மத்தை பற்றி ஆராய்ந்து வருகிற முனிவர்களிடம் பிரம்மதேவர், பரமசிவன், ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய மூவர் உலகிலும் தான் கண்டதை முழுவதுமாக தெரிவித்தார். ரொம்ப அழகா சொல்றார். இந்த மாதிரி திரும்பி வந்துட்டார் அவரு. சோதனை பண்றதுக்கு 3 லோகத்துக்கும் போனாரா, பிரம்மா விஷ்ணு மகேஷன் சொல்லிட்டு 3 லோகத்துக்கு போனாரா, போயிட்டு திரும்பி சத்திரையாக நடக்கிற வேள்வி சாலைக்கே வந்தார். பரபிரம்மத்தை பத்தி அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த முனிவர்கள் கிட்ட, அவங்கதானே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, சர்ச்சா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, யாரு சிரேஷ்டமானவங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த முனிவர்கள் கிட்ட வந்து பிரம்மதேவர், பரமசிவன், ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய 3 பேர்த்தோட உலகத்துக்கும் போய் அங்க கண்ட காட்சிகள் எல்லாம் அப்படியே இவங்க கிட்ட வந்து சொல்றாராம் பிருகு முனிவர். தன்னிஷம் யாத முனையோ விஸ்மிதா முக்த சம்சயாக பூயாம்சம் ஸ்ரத்ததூர் விஷ்ணும் யத சாந்திர் யதோ பயம். முனிவர்கள் அதனை கேட்டதும் வியந்து ஐயம் நீங்கி அமைதி காக்கும் தகைமையும் சூடிக்கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மேலானவர் என ஏற்றனர். அவங்களுக்கெல்லாம் இது கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப வியப்பாயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த டவுட் எல்லாம் ஐயம் நீங்கிச்சு. அமைதி காக்கும் தகைமையும் குடிகொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மேலானவர் என அதுல ஏற்றனர். இவருதான் சாத்விக கடவுள், சாத்விக தெய்வத்தை அப்படின்னு அவங்க எல்லாம் முடிவு பண்ணினாங்க. முடிவு பண்ணிட்டு சாத்விகமே குடிகொண்ட மகாவிஷ்ணு தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு முடிவு பண்ணி ஏத்துட்டாங்க. தர்ம சாட்சாத் யதோ ஞானம் வைராகியம் ச ததன்விதம் ஐஸ்வர்யம் சாஷ்டதா யஸ்மாத் ஷய யசச்சாத்ம மலாபகம் யசாத்மம் அலாபகம். அந்த பகவானிடமிருந்தே பகவத் தர்மமும் ஞானமும் அதோடு இணைந்த வைராகியமும் அனிமா முதலிய 8 சித்திகளும் பாவத்தை நீக்குகிற புகழும் தோன்றுகின்றன. அப்பேற்பட்ட பரபிரம்மத்துக்கிட்ட இருந்துதான் இந்த எல்லா விதமான தர்ம சாஸ்திரங்கள், ஞானங்கள், அதோடு கூடின வைராக்கியம், என்ன சொல்லுவோம், பக்தி ஞான வைராக்கியம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் உண்டாருது. ஞானமும் வைராக்கியமும் அனிமா முதலிய 8 வகையான சித்திகளும் பாவத்தை நீக்கக்கூடியதான புகழும் தோன்றுகின்றன. முனி நாம்யஸ்தண்டானாம் சாந்தானாம் சமச்சேதசாம் அகிஞ்சனானாம் சாதுனாம் யமாஹு பரமம் திதிம். பிறரை துன்புறுத்தும் தீய எண்ணத்தை துறந்தவர்களும் பெற்றதை கொண்டு மனநிறைவு கொண்டவர்களும் பகவான் ஒருவரையே விரும்புவதால் விண்ணுலகம், நரகம், வீடு பேறு முதலியவற்றில் சமபாவனை கொண்டவர்களும் யான் எனது என்ற பற்றற்றவர்களும் சூதுவாது அறியாதவர்களுமான முனிவர்களுக்கு அந்த பகவானையே முக்கியமான பற்றுக்கோளாக கூறுகின்றன அறநூல்கள். ரொம்ப அற்புதமா சொல்றார் சுகபிரம்மம். பிறரை துன்புறுத்தும் தீய எண்ணத்தை துறந்தவர்கள் யாரு? இந்த மாதிரி சத்துக்கள் நல்லவங்க யாரா இருந்தாலும், நாட் ஒன்லி ரிஷி முனிவர்கள் சத்துக்கள் இல்ல, உலகத்துல யாரா இருந்தாலும் அடுத்தவங்களை துன்புறுத்தாம, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்க நல்லவங்க, என்ன நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிச்சோ அதை கொண்டு மன நிறைவு அடைஞ்சு சந்தோஷமா வாழக்கூடியவங்க, பகவான் ஒருவரையே விரும்புவதால் ஒருத்தரே ஏகாகிரகத்தோட இருக்கணும். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்ன்ட்டு இல்ல, ஒருவரையே பகவான் ஒருவரையே விரும்புவதால் விண்ணுலகம், நரகம், வீடு பேரு என்ன வேணாலும் இருக்கட்டும், அது இந்திரலோகமா இருக்கட்டும், நரகமா இருக்கட்டும், வீடுங்கிற முக்தியா இருக்கட்டும், முதலியவற்றில் எல்லாமே எது கிடைச்சாலும் சமபாவனையோடு இருக்காங்க. அப்புறம் நானுன்னு அபிப்பிராயம் வைக்கிறதே இல்லை. நானுங்கிற அபிப்பிராயம் இருந்தாதானே, அபிமானம் இருந்தாதானே என்னோடதுங்கிற அபிமானம் வரும். நானே இல்லைங்கிறப்ப என்னோடதுன்னு எப்படி வரும்? அதனால யான் எனது என்ற பற்றுகள் அற்றவர்களும் சூதுவாதே தெரியாதவர்களுமான முனிவர்களுக்கு அந்த பகவானையே முக்கியமான பற்றுக்கோளாக வேத நூல்கள் கூறுகின்றன. அவங்களுக்கு ஆசிரியமான இடம் எது? பகவானுடைய திருவடிகள் தான் அப்படின்னு வேத நூல்கள் கூறுகின்றன. சத்வம் யஸ்ய பிரியாமூர்த்திஹி பிராமணாஸ்திஷ்ட தேவதாக பஜன்யநாசிஷ சாந்தா யம்பா நிபுண புத்தயः. சத்துவகுணமே அவர் விருப்பத்திற்குரிய திருமேனி, அந்தணர்களே மனதிற்கு பிடித்த தேவதைகள், அமைதி மிக்க அறிவாளிகள் எவ்வித பயனையும் கருதாது இவரையே வழிபடுகின்றன. ரொம்ப அற்புதமா சொல்றார் சுகபிரம்மம். சத்துவ குணமே அவரோட திருமேனி தான். பகவான் எப்பேற்பட்டவர்? சத்துவ குணமே அவரோட திருமேனி சொரூபம். அந்தணர்கள் தான்
மனதிற்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஏன் தெரியுமா? ஏன் பகவான் எங்க பார்த்தாலும் அந்தணர்கள் பிடிச்சவங்கன்னு சொல்றாங்க? அந்த அந்தணர்கள் தானே வேதத்தை பிரகடனம் படுத்துறாங்க. தானும் பண்ணிக்கிட்டு தானும் அத்தியாயனம் பண்றாங்க, அடுத்தவங்களுக்கு அத்தியாயனம் பண்ணி வைக்கிறாங்க. தானும் அதுல சொல்லப்பட்ட மாதிரி யாக யஜ்யம் பண்றாங்க, அடுத்தவங்களுக்கும் பண்ணி வைக்கிறாங்க. இது மூலியமா தானே தர்ம சாஸ்திரங்கள் வளருது. நம்ம நேத்தே பார்த்தோம்ல, இதுல எதுவுமே வேணான்னு பகவானையே ஞானத்தால பற்றக்கூடிய யோகிகளும், அஞ்ஞானத்தினால அவன் பற்றினாலும் அவனுக்கு முக்தி உண்டு. இதையெல்லாம் விட்டுட்டு கர்ம யோகத்து மூலியமா வேதத்துல சொல்லியிருக்க மாதிரி இதெல்லாம் பண்ணியும் ஒருத்தனால முக்தி அடைய முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. ஓகே, அந்த மாதிரி மனதிற்கு பிடித்த அதனால அவங்க எல்லாம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க மூலியமா இந்த தர்மம் வளருது இல்லையா? நசிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு உதவி பண்றாங்க இல்லையா பிராமணர்கள். அதனாலதான் அந்தணர்களை மனதுக்கு ரொம்ப பிடித்தவர்கள்னு கண்ணன் சொல்றார். ஏன்னா இந்த தர்மத்தை அழியாம பாதுகாத்துட்டு இருக்க பொறுப்பு அவங்களுக்கு. அதனால அமைதி மிக்க அறிவாளிகள், அப்புறம் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய அறிவாளிகள்னா இந்த இடத்துல தத்துவ ஞானத்தை அறிந்த அறிவாளிகள், பயனை கருதாது பிரதிபலனை எதிர்பார்க்காம இருக்கிறவங்க இவரையே வழிபடுகின்றனர். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் இவரை வழிபடுகிறார்கள். திரிவிதாகிருதயஸ்தஸ்ய ராட்சசா அசுராः குணின்யா குணின்யா மாயையா சிருஷ்டா சத்வம் தத்தீர்த்த சாதனம். இந்த சத்துவ குணத்தோடு இருக்கிற பகவானை யாரெல்லாம் வணங்குறாங்க? அவர் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை அவருடைய சத்துவ குணமே அவரோட திருமேனி. அந்தணர்களே அவருக்கு மனசுக்கு பிடிச்ச தேவதைகள்னு பார்த்தா அவருக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தைகள் அந்தணர்கள் தான். இப்படி பலன்ல பற்று வைக்காத அறிவாளிகளை இந்த பகவானை தான் வழிபடுவாங்க அப்படின்னு சொன்னாரா. அடுத்ததுல சொல்ற சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களை கொண்ட அவரது மாயையை அவர் வடிவமாகவே முறையே தேவர்களையும் அசுரர்களையும் ராட்சசர்களையும் படைத்து இவற்றில் சத்துவ குணமே அவரை அடைய சிறந்த வழியும் 4 புருஷார்த்தங்களையும் தரவல்லது அப்படின்னு சொல்றார் சுகபிரம்மம். சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கறதெல்லாம் பகவானுடைய பிரகிருதிங்கிற மாயையினாலதானே, அதுல இருந்து தானே உண்டாவது. அப்ப அவர் வடிவமாகவே அந்த வடிவத்துல இருக்க தெய்வத்திலே தானே சிவபெருமான் கதையில பார்த்தோம். அவர் வடிவமாகவே இருக்கக்கூடிய பகவானுடைய வடிவமாவே இருக்கக்கூடிய தேவர்கள். நேத்தே சொன்னார்ல பகவான், நான் தான் இப்படி வந்து அந்த தேவதைகளோடைய இதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. அவர் வடிவமாகவே இருக்கக்கூடிய முறையே தேவர்களையும், சத்துவ குணத்தை மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள், ரஜோகுணம் அதிகமா இருக்கக்கூடியவங்க அசுரர்கள், தமஸ் குணம் அதிகமா இருக்கவங்க ராட்சசர்கள். இப்படி படைச்சிட்டு இவற்றில் சத்துவ குணமே அவரை அடைய சிறந்த வழி அப்படின்னு சொல்றார். 4 புருஷார்த்தங்களையும் தரவல்லது. இப்படி சத்துவ குணத்தோடு அந்த பகவானை நமஸ்கரிக்கிறவங்க தான் நமஸ்கரிக்கிறவங்களுக்குத்தான் 4 வகையான புருஷார்த்தங்களும் கிட்டும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 வகையான புருஷார்த்தங்களும் கிட்டும் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். அதுக்கப்புறம் திரும்பி சுகபிரம்மம் ஏவம் சாரஸ்வதா விப்ராணாம் சம்சயத் புத்தயே புருஷஸ்ய பதாம்போஜே புருஷஸ்ய பதாம்போஜ சேவையா தத் கதிம் கதாஹ. சுகபிரம்மம் சொல்ற சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்த முனிவர்கள் உலக மக்களின் ஐயத்தை போக்கவே இவ்வாறு செய்யணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான டவுட்டும் கிடையாது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, நமக்கு அப்ப உலக மக்களுடைய இதெல்லாம் டீப் நாலேஜ்ல போய் ஆலோசனை பண்ணி பார்க்காம மேலோட்டமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு போற மக்களுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயத்தை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை போக்குறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சா பண்ணாங்க. இவ்வாறு செய்தனர். அவர்களும் பரமபுருஷனான பகவானுக்கு திருப்படி தாமரையில் சேவை செய்து நற்கதி அடைந்தனர். அவர்களும் அந்த ரிஷி முனிவர்களும் அப்புறம் இந்த மற்ற ஜீவராசிகளும் மற்ற மக்கள் உலக மக்களும் இப்படி பகவானுடைய பரம புருஷனான பகவான் கிட்ட பரபிரம்மத்தோடைய திருவடியில சேவை பண்ணி பக்தி பண்ணி அவரையே அடைந்தார்கள், நற்கதி அடைந்தனர் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். இந்த கதையை யார் சொல்லிட்டு இருக்கா? சூத்த பௌராணிகர் தானே பேசிட்டு இருக்காங்க. சனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வராங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சூத்த பௌராணிகர் வந்து சனகாதிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சுகபிரம்மம் பரீட்சித்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப வருது இந்த கதை. இத்யேதன் முனிதனயாஸ்ய பத்மகந்த பீயூஷம் பவபயபித் பரஸ்ய பும்சஹ சுஷ்லோகம் பிரஸ்ரவண புடைபீபத்யபீக்ஷணம் பாந்தோத்வப்ரமண பரிஷ்ரமம் ஜஹாதி. சூத்த பௌராணிகர் சொல்றார், இவ்வாறு வியாசரின் புதல்வரான ஸ்ரீ சுகரின் திருமுகமாகிற
தாமரை மலரை நின்று சம்சார பயத்தை போக்கும் மனம் கொண்ட அமுதத்துக்கு ஒப்பான பகவானின் புகழ் பாடும் அமுதமொத்த பகவானின் புகழ் பாடும் இந்த சரிதம் வெளிவந்தது. உலகிலில் நீண்ட பயணத்தில் வாழும் ஒருவன் இதனை காதுகளால் பருகுவானேயானால் வாழும் வழியில் சுற்றி திரிந்ததலான கலப்பை அவன் நீக்கிக் கொள்ளலாம். அத்புதமா சுகபிரம்மம் சூத்த பௌராணிகர்கள் இது கூட பலனை சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வியாச பகவானுடைய புதல்வரான சுகபிரமத்தோடைய திருமுகமாகிற தாமரை மலர்ல இருந்து வெளிவந்ததான சம்சார பயத்தை போக்கக்கூடியதான சம்சார பயத்தை போக்கும் மனம் கொண்டதான அமுதத்துக்கு ஒப்பான பகவானுடைய திரு கதைகளை, பகவானுடைய இந்த சரித்திரத்தை, இப்ப என்ன சரித்திரம் பார்த்தோம்? 10வது ஸ்கந்தம் ஃபுல்லா கிருஷ்ண சரித்திரம் தானே பார்த்தோம். அந்த மொத்த சரித்தம் வெளிவந்தது. உலகில் நீண்ட பயணத்தில், உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? பிறந்ததுல இருந்து திரும்பி போற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாட் ஒன்லி ஒரு ஜென்மம், எத்தனை ஜென்மம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எத்தனை ஜென்மம் நம்ம எடுத்திருப்போம்னு கணக்கே கிடையாது. அத்தனை நீண்ட பயணத்தில் வாழக்கூடிய ஒருவன் அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது இந்த கிருஷ்ண கதையை கேட்டு, அவருடைய சரித்திரத்தை கேட்டதுனால அந்த காதுகளால அந்த கதை அமிர்தத்தை பருகுவானானால், அவன் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கானே, இத்தனை நீண்ட பிரயாணம் பண்ணியிருக்கானே, அதனுடைய வாழ்க்கையில வழியில அவனுக்கு எத்தனை களைப்பு ஏற்பட்டுச்சோ அத்தனை களைப்பும் நீக்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்த சூத்த புராணிகர்கள் சனகாதிகள் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுகபிரம்மம் என்ன சொல்றார்? ஸ்ரீ சுக உவாச்ச ஏ கதா துவாரவத்யாம் தூ விப்ரபத்யா குமாரகா ஜாத மாத்ரோ புவம் ஸ்பிருஷ்ட்வா மமார கில பாரத. சுகபிரம்மம் சொல்றார், பரத குலச்செம்மலே, ஒரு சமயம் துவாரகையில் ஒரு அந்தன பெண்மணி பெற்ற பிள்ளை பிறந்து பூமியை தொட்டதும் இறந்தது. ஒரு தடவை அடுத்த ஒரு கதை சொல்றார் சுகபிரம்மம். பரத குலச்செம்மலே பரீட்சித், ஒரு தடவை துவாரகையில ஒரு சமயத்துல ஒரு அந்தன பெண்மணி குழந்தை பெத்தெடுத்தா. அந்த குழந்தை பூமியில விளங்காட்டியுமே செத்து போயிடுச்சு. அந்த குழந்தை பூமியில விளங்காட்டியுமே இறந்து போயிடுச்சு. விப்ரோ கிரஹீத்வா மிருதகம் ராஜத்வர்யு பதாய சஹா இதம் புரோவாச்ச விலபன் ஆதுரோதீன மானசஹா. அந்த அந்தனர் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனை வாயிலில் கிடத்தி துயரம் மிகுந்து மனம் நொந்து புலம்பிக் கொண்டே இவ்வாறு சொன்னார். அந்த குழந்தை இறந்து போச்சா? ஒரு பிராமணனோட குழந்தை, எவ்வளவு ஒரு அபச்சாரம், நாட்டுக்கே அபச்சாரம் ஆக போகுது. அதனால இந்த பிராமண குழந்தைய இறந்து குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு ராஜா கிட்டோட அரண்மனை வாசல்ல குழந்தைய போட்டுட்டு ரொம்ப துயரத்தால மன வேதனைப்பட்டு நொந்து அழுது புலம்புறார். பிரம்மஹத் பிரம்மத் விஷ ஷடதிஷோ லுப்தஸ்ய விஷமயாத்மனஹ க்ஷத்ரபந்தோ கர்மதோஷாத் பஞ்சத்வம் மே கதோர்பகஹா. அந்தனரை வெறுப்பவன், வஞ்சகன், பேராசைக்காரன், சிற்றின்பத்தில் ஈடுபட்டவன் ஆகிய சத்திரிய பத்தரான அரசனின் தவறான செயல்களால் தான் என் குழந்தை இறந்தது அப்படின்னு அவர் சொல்றார். என்ன சொல்றார்? ராஜாவோட ஆட்சி சரியில்லைன்னா பிரஜைகள்ல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றார். ஓகே, ராஜா நல்லவனா இல்லாட்டி கெட்டவனா இருந்தான் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்க பிரஜைகள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அவன் செய்யற தப்புக்கள் எல்லாம் பிரஜைகளை சாரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பிரஜைகள் செய்யக்கூடிய நல்லதுல ஒரு பங்கு ராஜாவை சேரும், அவங்க செய்யறதுல கெட்டுதலும் ராஜாவை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த அந்தனர் குழந்தைய தூக்கிட்டு செத்த குழந்தை, இறந்து போன குழந்தைய தூக்கிட்டு அரண்மனையோட வாசல்ல போட்டு கத்தி அலறார். என்னன்னு அலறார்? அந்த அந்தனரை யாரெல்லாம் பிராமணர்களை வெறுக்கிறானோ, எவன் வஞ்சகக்காரனோ, எவன் பேராசைக்காரனோ, எவன் சிற்றின்பத்திலேயே ஈடுபாட்டுடன் இருக்கிறவனோ, அப்பேற்பட்ட க்ஷத்ரிய பதர், அவன் க்ஷத்ரியனா இருக்கிற பதரா இருக்கிறவன், அந்த அரசனோட தவறான செயலால் தான் என் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அந்த பிராமணர் சொல்றார். ஹிம்சா விஹாரம் நிருபதிம் துஷீலமஜிதேந்திரியம் பிரஜா பஜந்திய சீதந்தி தரித்ரா நித்ய துக்கிதாக. பிறரை துன்புறுத்துவதில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுபவனும் ஒழுக்கம் கெட்டவனும் புலன்களை அடக்காதவனுமான அரசனை அண்டி வாழ்கிற மக்கள் ஏழையாக நித்தம் துயருபவராக வாடுவர் அப்படின்னு ரொம்ப சொல்றான். அந்த பிராமணர் சொல்றார், இன்னும் நிந்திக்கிறார். இப்படி எல்லாம் பிறரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற ராஜா, ஒழுக்கம் கெட்டவனா இருக்கிறவன்,
புலன்களை எல்லாம் அடக்காதவன், அவனை அண்டி எந்த மக்கள் அவனுக்கு கீழே தானே மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, அவங்க எல்லாம் ஏழையாகவே நித்தம் நித்தம் கஷ்டப்பட்டு வாடுபவர் அப்படின்னு சொல்றார். ஏவம் தித்தீயம் விப்ரஷிஹி விப்ரஷிஸ்ருதியம் த்வேவமேவ ச விஸ்ருஜ்ய நிருபத்வாரி தாம் கதாம் சமகாயத. இவ்வாறே அந்த உத்தம அந்தனர் தனது 2வது குழந்தையும் 3வது குழந்தையும் பிறந்ததும் இறக்கவே முன் போலவே இறந்த குழந்தையை அரண்மனை வாயில் கிடத்தி புலம்பி அழுதார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு வரிசையா குழந்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. முதல் குழந்தை வந்தப்ப இந்த மாதிரி செத்து போயிடுச்சு, கொண்டு வந்து போட்டுட்டு அழுதாரு. 2வது குழந்தையும் இறந்து போச்சு, அதே மாதிரி கொண்டு வந்து அரண்மனை வாசல்ல போட்டு அழுதாரு. 3வது குழந்தையும் இறந்து போச்சு, அப்பயும் வந்து அரண்மனை வாசல்ல போட்டுட்டு அழுதுட்டு புலம்புறாரு. ஓகே. தாம் அர்ஜுன உபஸ்ருத்ய கரிஹி சித்கேஷவாந்திகே பரதே நவமே பாலே பிராமணம் சமவாசத. ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணன் அருகில் இருந்த அர்ஜுனன் 9வது குழந்தை பிறந்து இறந்ததும் அந்தனர் புலம்புவதை கேட்டு அவரிடம் கூறினார். இந்த மாதிரி 9 குழந்தைங்க பிறந்து எடுத்து போச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்கார் ராஜா அரண்மனை வாசல்ல போட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து புலம்புறாங்க. அப்போ 9வது குழந்தை இறந்து கொண்டு வந்து போட்டு புலம்பிட்டு இருக்கிறப்ப அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா? ஒரு தடவை வந்திருக்கான் அவன். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்தனர் புலம்புவதை கேட்டு கண்ணன் கிட்ட சொல்றார். அவர் புலம்புவதை கேட்டு அவர்கிட்ட சொல்றார். கிம் ஸ்வித் பிரம்மன் ஸ்வன்னிஷ்வினிவேஷே இஹ நாஸ்தி தனுர்தரஹ ராஜன்ய பந்துரே தேவை பிராமணா சத்ர ஆஸ்தே. அந்த அர்ஜுனன் அந்த அந்தனரை பார்த்து சொல்றா, அந்தனரே, ஏன் வீணிலே புலம்புகிறீர்? நீர் வசிக்கிற இவ்வூரில் வில்லேந்தே சத்திரியன் ஒருவனும் இல்லையா? இந்த யாதவர்கள் சத்திரயாகம் செய்கிற அந்தணர்களா என்ன? காப்பதை விடுத்து சும்மா இருப்பதற்கு அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான். என்ன கேக்குறான்? அந்தனரே, எதுக்கு இங்க வீணா வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல, இந்த துவாரகையில வில்லேந்திய ஒரு வீரன் கூட இல்லையா? ஒரு க்ஷத்திரியன் கூட இல்லையா என்ன? யாதவர்கள் எல்லாம் சத்திரயாகம் பண்ணக்கூடிய முனிவர்கள் ஆயிட்டாங்களா என்ன? காப்பதை விட்டுட்டு மக்களை காப்புறத, க்ஷத்திரியர்கள்னா நாட்டு மக்களை காப்பாத விட்டுட்டு முனிவர்கள் மாதிரி யாகம் பண்ணிட்டே இருக்காங்களா என்ன? அமைதியா இருக்காங்களா என்ன? அப்படின்னு கிண்டலா குத்தலா கேக்குறான். ஓகே. முனிவர்கள் தானே அமைதியா இருப்பாங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாம் முனிவர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். இதே மாதிரி ஒரு வார்த்தையதான் பீஷ்மன் வந்து யுதிஷ்டிரரை பார்த்து ஒரு சமயம் கேட்டான். நீ என்ன முனிவனா? இப்படி எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, நீ வந்து போர் புரிய மாட்டியா அப்படின்னு மகாபாரதத்துல வர கதை. இப்படி என்னைய அர்ஜுனன் இப்படி கஷ்டப்படுறான், கீழே படுத்து தூங்குறதுக்கே லாய்க்கு அருகதை இல்லாததான் நகுல சகாதேவர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, இப்ப ஏற்பட்ட திரௌபதி கஷ்டப்படுறா, எங்களெல்லாம் விட உனக்கு என்ன உன்னுடைய இது முக்கியம்? நீ என்ன முனியா? நீ என்ன ரிஷியா? இப்படி அமைதியா இருக்க அப்படின்னு பீஷ்மன் கேட்டார் அந்த ஒரு சமயம். அதே போல இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்றான், இந்த துவாரகையில யாரும் அந்தணர்கள் வில்லேந்திய க்ஷத்திரியனே இல்லையா? யாதவர்கள் எல்லாம் சத்திரயாகம் செஞ்சுட்டு சும்மாவா இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். எதுக்கு நீ இப்படி வந்து புலம்புறீர் அப்படின்னு அந்தனரை பார்த்து கேக்குறான். தனதாராத் மஜாப்ருக்தா யத்ர சோசந்தி பிராமணா தே வைராஜன்ய வேஷேன நடா ஜீவந்திய சும்பராக. ஒரு க்ஷத்திரியன் உயிருடன் உலா வரும்போது அந்தனர் தன் செல்வமும் மனைவி மக்கள் இழந்து வருந்துவதனால் அங்கு அவன் அரசன் வேடம் பூண்டு வயிற்றை வளர்க்கின்ற நடிகனேன்றி அரசன் அல்லவே அப்படின்னு ரொம்ப கடும் சொற்களால சொல்றான். கண்ணன் பக்கத்துல இருக்கார். இவன் என்ன சொல்றான்? ஒரு ராஜா, ஒரு க்ஷத்திரியன் உயிரோட இருக்கும் பொழுது, உயிரோடு உலா வந்துட்டு இருக்கும் பொழுது அந்தணர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய செல்வத்தையும் மனைவி மக்களுக்கும் கஷ்டம் நேரத்தை பார்த்து வருத்தப்படுறத பார்த்துட்டு ஒரு ராஜா இருந்தானா அவன் அரசன் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வயிற்று பொழப்ப நடத்தக்கூடிய நடிகனை தவிர அவன் ராஜா இல்ல, நிஜமாவ ராஜா கிடையாது அப்படின்னு சொல்றான். அகம் பிரஜாவாம் பகவன் ரக்ஷிஸ்யே தீன யோரிஹா அனிஸ்தீர்ண பிரதிஜ்ஞோக்னிம் பிரவேக்ஷ்ய ஹத கல்மஷஹா. பெரியவரே, வருந்துகிற இருவரது குழந்தையை நான் காப்பாற்றுவேன். என் உறுதிமொழியை காக்க இயலாமல் போனால் தீக்குளித்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான். யாரு? அர்ஜுனன். பெரியவரே, பிராமணரே, வருந்தாதீங்கோ. வருந்துகிற இருவரது குழந்தையை, உங்களுடைய குழந்தைங்க, உங்க கணவன் மனைவி 2 பேர்த்தோடைய குழந்தைய நான் காப்பாத்துவேன். நீங்க வந்து கண் கலங்காதீங்க. உறுதிமொழியை நான் காப்பாத்தலன்னு விட்டா அக்னியில விழுந்து நான் என்னுடைய பாவத்தை, நான் சொன்ன பொய் சத்தியம் பண்ணினேன்ல
அந்த பாவத்தை போக்கிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அர்ஜுனன் உறுதிமொழி சொல்றான். ஓகே. பிராமண உவாச்ச சங்கர்ஷனோ வாசுதேவः பிரத்யும்னோ தன்வினாம்பரः அனிருத்தோ அப்ரதிரதோ ந திராத்தும் சக்னுவந்தி யத் தத் கதம் நு பவான் கர்ம துஷ்கரம் ஜெகதீஸ்வரைः சிகீர்ஷசி த்வம் பாலிஷ்யாத் தன்ன ஸ்ரத்தத் மகே வயம். அந்தனர் பதில் சொல்றார். என்னன்னு இப்படி அர்ஜுனன் சொன்னார் இல்லையா, அதுக்கு அந்தனர் பதில் சொல்றார். அர்ஜுனா, பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் வில்லாளிகளில் சிறந்த பிரத்யும்னனும் எதிர்க்கவே இயலாத அனிருத்தனும் காப்பாற்ற முடியாத ஒருவனை நீர் எப்படி காப்பாற்றுவீர்? ஜெகதீஸ்வரராலும் செய்ய இயலாதது ஒன்றை நீர் எவ்வாறு செய்ய போகிறீர்? சிறுபிள்ளைத்தனத்தால் இதனை செய்ய விரும்புகிறீர், எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த அந்தனர் சொல்றார். அர்ஜுனா, இப்படி எல்லாம் வீண் சபதம் போடாத. பலராமனாலேயோ கிருஷ்ணனாலேயோ பண்ண முடியாது, நீ பண்ண போற? சிறந்த வில்லாளியான பிரத்யும்னனை எதிர்க்க முடியாதவன் எவனாவது இருக்கானா? பிரத்யும்னனும் எதிர்க்கவே முடியாததான் அனிருத்தனும் இவங்களெல்லாம் விடவா நீ காப்பாற்றிட போற? அவங்களாலேயே காப்பாத்த முடியல. ஜெகதீஸ்வரராலுமே செய்யலாத ஒரு விஷயத்த நீ எப்படி செய்ய போற அர்ஜுனா? சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காத, இதை ஏதாவது செய்ய விரும்புகிற, எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு பிராமணர் சொல்றார். அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுன உவாச்ச நாஹம் சங்கர்ஷனோ பிரம்மன் ந கிருஷ்ண காஷ்ணிரேவ ச அகம் வா அர்ஜுனோ நாம காண்டீவம் யஸ்ய வைதனோஹ். என்ன சொல்றா பாருங்க. நான் அர்ஜுனன் சொல்றார். அந்தனரே, நான் பலராமனும் அல்லன், ஸ்ரீ கிருஷ்ணனும் அல்லன், ஸ்ரீ கிருஷ்ணன் புதல்வனும் அல்லன், காண்டீவம் என்கின்ற வில்லேந்திய அர்ஜுனன் அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் பிராமணர் பார்த்து சொல்றார். அந்தனரே, நான் ஒன்னும் பலராமனும் கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணனும் இல்ல ஸ்ரீகிருஷ்ணனோட பிள்ளைகளும் கிடையாது, நான் காண்டீவம் ஏந்தி வில்லேந்திய அர்ஜுனன் அப்படின்னு சொல்றான். மாவமம்ஸ்தா மம பிரம்மன் வீரியம் திரையம்பக தோஷனம் மிருத்யும் விஜித்ய பிரதனே ஆனேஷதே பிரஜாம் பிரபோ. அந்தனரே, சிவனையும் மகிழ்வித்த என் ஆற்றலை இகழாதீர். பிரபுவே, போரில் யமனை வென்று உமது மக்களை கொணர்வேன் அப்படின்னு திரும்பி சங்கல்பம் பண்றான். என்னுடைய அந்தனரே, பிராமணரே, சிவனையே சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட இருந்து நான் ஆயுதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய வீரத்தை இகழாதீர். போரில் யமனை வென்று, எனக்கும் யமனுக்கும் நடக்க போற போரில் நான் ஜெயிச்சு உன்னோட குழந்தைங்களை உனக்கு கொண்டு தருவேன் அப்படின்னு சொல்றான். ஏவம் விஸ்ரம்பிதோ விப்ரஹா பால்குணேன பரந்தபா ஜகாம ஸ்வக்ருஹம் பிரீதஹா பார்த்த வீரியம் நிஷாமயன். எதிரியை வாட்டுபவரே பரீட்சித், அர்ஜுனனின் சொற்களை நம்பி அவனது ஆற்றலை கேட்டு உணர்ந்த அந்தனர் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார். சரி, இவ்வளவு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரியை வாட்டக்கூடியவனான பரீட்சித்து, உங்க தாத்தா அர்ஜுனன் அவருடைய அர்ஜுனனோட பேச்சை நம்பிக்கிட்டு அந்த அந்தனரும் இவ்வளவு சொல்றாரே, எப்படி நம்ம கேட்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா, சரி நமக்கு என்ன, நம்ம குழந்தைங்க கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனார். பிரசூதி கால ஆசன்னே பாரியாயாதி ஜசத்தமஹ பாஹி பாஹி பிரஜாமிருத்யோ இத்யாஹார்ஜுனமாதுரஹ. அந்த அந்தனர் தன் மனைவியின் பேறு காலம் நெருங்கியதும் கவலை கொண்டு எமரிடமிருந்து குழந்தையை காப்பீர் என அர்ஜுனிடம் வேண்டினார். அப்பிரசவ காலம் வந்துருச்சு. மனைவி கர்ப்பவதியா இருக்கா, பிரசவ காலம் வந்துருச்சு. அப்போ பிரசவ டைம் வந்ததுக்கு அப்புறம் யமன் கிட்ட இருந்து என்னுடைய குழந்தைய காப்பாத்துங்க பாகி அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன்கிட்ட வேண்டார். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு அர்ஜுனன்கிட்ட வேண்டார். ச உபஸ்பிருஷ்ய சுச்சம்போ நமஸ்கிருத்ய மகேஸ்வரம் திவ்யான் சஸ்திராணி சம்ஸ்மிருத்ய சஜ்யம் காண்டீவம் ஆததே. அர்ஜுனனை தூய நீர் எடுத்து ஆச்சமனம் செய்து அர்ஜுனன் என்ன பண்றார், இப்படி வந்து வேண்டிக்கிட்டவே நல்ல ஒரு சுத்தமான ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் வாய் குப்பிளிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொள்றார். கை கால்லாம் கழுவி வாய் குப்பிளிச்சு எல்லாம் தூய்மைப்படுத்தி கொண்டு பரமேஸ்வரனை தியானம் பண்ணி வணங்கி தெய்வத்தன்மையுள்ள அஸ்திரங்களை தியானித்து பரமேஸ்வரனை சேவிச்சுக்கிட்டார். யாரெல்லாம் அவருக்கு அஸ்திரம் கொடுத்தாங்களோ அந்த அஸ்திரம் கொடுத்தவங்க எல்லாம் சேவிச்சுக்கிட்டார். அப்புறம் அஸ்திரங்களையே சேவிச்சுக்கிட்டார். காண்டீப வில்ல நானேற்றி கையில் எடுத்துக்கொண்டார் அர்ஜுனன்.
न्यनृणत् सूतिकाकारम् शरैर्नानास्त्रयोजितैः त्रियकूत्वमतः பார்த்தः சகார சரபஞ்சரம். பிள்ளை பேறு அறையை சுற்றி அர்ஜுன் அஸ்திர சக்தி கொண்ட பானங்களால் மேலும் கீழும் குறுக்கும் நெடுக்குமாக பானத்தாலான கூட்டை அமைத்தான். உடனே போனான், வில்லை எடுத்துக்கிட்டான், எல்லா தெய்வத்தைகளையும் வணங்கிக்கிட்டான், வில்லையும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டான். சூத்தி கிரகத்துக்கு போனான், சூத்திகா கிரகத்துக்கு போனான், பிரசவ அறைக்கு போனா அங்க போய் அஸ்திரத்தால, இவனுடைய காண்டீபத்துல இருந்து வரக்கூடிய அஸ்திரத்தினால அந்த வீட்டை சுத்தி, அந்த அந்த சூத்திகா கிரகம் பிரசவ அறையை சுத்திலும் குறுக்கும் நெடுக்கும் மேலையும் கீழையுமா ஒரு காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு பானத்தால ஒரு வீடே கட்டிட்டான். ஓகே, யாரும் உள்ள போக முடியாது. அப்படி ஒரு கூட்டை அமைச்சான். பஞ்சரத்தை அமைச்சான். பஞ்சரம்னா கூடு. ஓகே, அமைச்சான். ततः कुमार सञ्जातो विप्रभन्त्या रुदन्मुहुः सत्यो அதர்ஷனமாபேதே சரீரோ விகாயசா. அப்போது அந்தணரின் மனைவி பெற்ற குழந்தை ஓயாமல் அழுது கொண்டே பிறந்த உடலோடு கண்களுக்கு புலப்படாது வானில் மறைந்து விட்டது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்ப இத்தனை வரைக்குமாவது குழந்தை கண்ணுல பட்டுச்சு, அழுது குழந்தை பூமியில வரத்துக்கு முன்னாடி இறந்தாது போச்சு, சரீரமாவது கிடைச்சிச்சு. இப்ப சரீரமே இல்ல, அசரீரியா அழுதுட்டு இருக்கு குழந்தை. அப்போது அந்தணரின் மனைவி பெற்ற குழந்தை ஓயாமல் அழுது கொண்டே பிறந்த உடலோடு கண்களுக்கு புலப்படாது வானில் மறைந்து விட்டது. ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு குழந்தை அழுதுட்டே. ஓகே, ததாக விப்ரோ விஜயம் வினிந்தன் கிருஷ்ண சந்நிதௌ மௌண்யம் பஷ்யத மேயோகம் சத்ததே கிளீப கத்தனம். அப்போது அந்தனர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு எதிரில் அர்ஜுனனை இகழ்ந்து, பேடியான இவன் வார்த்தையை நம்பினேனே, என் முட்டாள்தனத்தை பாருங்கள் என்று கதறினான். போனா கண்ணன் பக்கத்திலேதான் இருக்கான் அர்ஜுனன். திரும்பவும் அங்க போய் இவனை நம்பி இவன் பேடி, ஏன்னா அர்ஜுனன் ஏற்கனவே பேடி வேஷம் எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா, அதனால இவன் பேடி, இவன் பொம்பளை, இவனுடைய வார்த்தையை போய் நம்பிட்டானே, என்ன ஒரு முட்டாள்தனம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்பி கதறி அழறார் அந்த பிராமணர். ந பிரத்யும்னோ நானிருத்தோ ந ராமோ நச்ச கேசவஹ யஸ்ய சேகு பரித்ராத்தும் கோன்யஸ்ததவிதேஸ்வரஹ. எனது குழந்தையை காப்பாற்ற பிரத்யும்னனும் அனிருத்தனும் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனுமே திறனற்று உள்ள போது அதை காப்பாற்ற வேறு எவனுக்குத்தான் திறன் உண்டு அப்படின்னு இந்த பிராமணர் சொல்றார். என்னோட குழந்தையை காப்பாற்றத்துக்கு பிரத்யும்னாலும் முடியல, அனிருத்தனாலும் முடியல, பலராமனாலும் முடியல, ஸ்ரீகிருஷ்ணனாலுமே முடியலைங்கிறப்ப வேற எவனுக்கு திறன் இருக்க போகுது அப்படின்னு சொல்றார். திகர்ஜுனம் மிருஷாவாதம் திகாத்மஸ்லோகினோ தனோः தைவோபசிருஷ்டம் யோ மௌட்யா தானீனிஷதி துர்மதீஹி. மதியினம் கொண்ட அர்ஜுனன், மதி அவனுக்கு ஹீனமா இருக்கு, அறிவு குறைச்சலா இருக்கு. மதினா அறிவு, ஹீனம்னா குறைச்சலா இருக்கு. அறிவு குறைச்சலான அர்ஜுனன் தெய்வம் பறித்து சென்ற பொருளை மதிக்கட்டு மீட்க துணிகிறானே. அதே தெய்வ சங்கல்பத்துல தெய்வம் பறிச்சுட்டு போச்சு, இவன் அறிவில்லாதவனான அறிவு குறைவலான இந்த அர்ஜுனன் அதை போய் மீட்கணும்னு நினைக்கிறானே. பொய் பேசுகிற அவன் வீணானவன், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிற அவனது வில்லான காண்டீபமும் வீண்தான். இவன் அகங்காரத்துல பேசுறான், பொய் வேற பேசுறான், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றான், அவன்கிட்ட இருக்க காண்டீபமும் வேஸ்ட் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்றார். ஏவம் சபதி விப்ரௌஷௌ வித்யாமாஸ்தாய பால்குணஹா யயௌ சம்யமணிமாஷு யத்ராஸ்தே பகவான் யமஹ. இவ்வாறு அந்த சிறந்த அந்தனர் தன்னை இகழும் போது அர்ஜுனன் அந்த தானா மறைந்து போகும் மந்திர சக்தியை பயன்படுத்தி யோக பலத்தினால் யமதர்மராஜன் வசிக்கும் சம்யமணி நகருக்கு விரைந்து சென்றான். இப்படி கண்ணன் முன்னாடி, எல்லாத்துக்கு முன்னாடி இந்த அர்ஜுனன் இப்படி அந்த அந்த பிராமணன் வந்து நிந்திக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப மனசு வேதனையாயி, அந்தர்தனான மறைந்து போகும் ஒரு சக்தி இவனுக்கு இருக்கு. ஓகே, மந்திரத்தை உபயோகப்படுத்தி அந்த மந்திர சக்தி அந்தர்தான அப்படின்னு சொல்ல மறைந்து போகக்கூடிய மந்திர சக்தியை பயன்படுத்தி யோக பலத்தினால, அவனோட யோகா அபியாசத்தினால கண்டுபிடிக்கிறான். யமதர்மராஜன் வசிக்கக்கூடிய சம்யமினி அப்படிங்கிற நகருக்கு போறான் அர்ஜுனன். ஓகே, விப்ராபத்யமச்சக்ஷானஹ தத ஐந்தரி மகாத்மபுரீம் ஆக்னேயும் நைருதிம் சௌமியாம் வாயவ்யாம் வாருணீமத ரசாதலம் நாகபிருஷ்டம் திஷின்யான் யுதாயுதா. அதுக்கப்புறம்
ஆயுதமேந்திய அர்ஜுனன் அந்தணரின் குழந்தையை அங்கு காணாமல் இந்திரனி நகருக்கும் அக்னி, நிருத்தி, சோமன், வாயு, வருணன் இவர்களின் நகர்களுக்கும் பின் பாதாளத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மற்ற தேவர்களின் உலகங்களுக்கும் சென்றான். எங்கெங்கயோ போய் தேடி சுத்தரான் அர்ஜுனன். நேர குழந்தை காணும் இறந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு போய் யமலோகத்துக்கு போறான். அங்க போனா அங்க இல்ல. அதுக்கப்புறம் காணாமல் போன குழந்தையை தேடி அக்னி லோகத்துக்கு வரான், நிருத்தி லோகத்துக்கு வரான், சோமன்கிற சந்திர லோகத்துக்கு வரான், வாயு லோகத்துக்கு வரான், வர்ண லோகத்துக்கு வரான், நரகத்துக்கு போறான், பாதாள லோகம், சொர்க்கலோகம், தேவர்கள் உலகம் எல்லா இடமும் தேடி சுத்துறான், குழந்தை காணும். ஓகே. தத்தோ அலப்தத் விஜசுதோ ஹ்யனிஸ்தீர்ண பிரதிஸ்ருதா அக்னிம் விவக்ஷு கிருஷ்ணேன பிரத்தியுக்த பிரதீஷே ததா. அங்கு மந்தன சிசுவை காணாமல் தன் சபதம் வீணானதை கண்டு தீயில் இறங்க துணிந்த அர்ஜுனனை தடுத்து நிறுத்தி ஸ்ரீ கிருஷ்ணன் கூறினார். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டானா, குழந்தை கிடைக்கலையா, அவனுடைய சபதம் சங்கல்பம் பண்ணிக்கிட்டானே அது வீணானதை கண்டு அவன் என்ன சங்கல்பம் பண்ணிக்கிட்டான், உன்னோட குழந்தைய நான் காப்பாத்துறேன்னு அக்னியில விழுந்து நான் என்னை மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாலையா, அதனால அவன் சபதத்தை நிறைவேற்ற முடியலங்கிறதுனால சத்தியம் போயிடுச்சு அப்படின்னு தீ மூட்டி அதுல இறங்குறதுக்கு சரியா ரெடி ஆயிட்டான். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவரை தடுத்து நிறுத்தி சொல்றார், தரிசயே த்விஜசூனும்ஸ்தே மாவஜ்ஞாத்மானமாத்மனா ஏதேன கீர்த்திம் விமலா மனுஷ்யா ஸ்தாபயிஷ்யந்தி. சொல்றார், நான் உனக்கு அந்தன சிறுவர்களை காட்டுவேன், தன்னைத்தானே குறைத்து கொள்ளாதே. இன்று நம்மை வசைப்பாடுகிற மாந்தர்களே நாளை நமது நிர்மலமான புகழை பாடி நிலைக்கச் செய்வார்கள் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அழகா, அவர் சத்துவமே சொரூபம் இல்லையா, ரொம்ப அழகா சொல்றார் அந்த அர்ஜுனன் கிட்ட, நான் உனக்கு அந்தன குழந்தைங்களை காட்டுவேன், நீ தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்காத, உன்னை நீ தாழ்த்திக்காத. ஓகே, தன்னைத்தானே குறைச்சு கொள்ளாதே. இன்னைக்கு நம்மளை யாரு வசப்பாடுறாங்களோ திட்டுறாங்களோ அவங்களே நாளைக்கு நம்மள குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட புகழ் பாடுவாங்க. அதனால இந்த மாதிரி நிலை குலைஞ்சு போயிடாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். இது சம்பாஷ்ய பகவான் அர்ஜுனேன சகேஸ்வரஹா திவ்யம் ஸ்வரதமாஸ்தாய பிரதீஷீம் திசமாவிஷத்து. இவ்வாறு கூறிய சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுடன் திவ்யமான தன் தேரில் ஏறி மேற்கு திக்கை நோக்கி சென்றார். இப்படி அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு, இப்படி எல்லாம் மனசு தளர விடாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனோட சேர்ந்து தன்னுடைய திவ்யமான தேரில ஏறி மேற்கு திசையை நோக்கி சென்றார். சப்த தீபான் சப்த சிந்தூன் சப்த சப்த கிரீநத லோகாலோகம் ததாதீத்ய விவேஷ சுமஹத்தமஹா. அற்புதமான காட்சி. 7 தீவுகளையும் 7 கடல்களையும் 7 குலாச்சலங்களையும் லோகாலோகம் என்ற பிரம்மாண்ட எல்லையில் உள்ள மலையையும் தாண்டி பேருருளில் நுழைந்தார். அற்புதமான ஒரு காட்சி, கற்பனை பண்ணிதான் பார்க்கணும். சொல்ற, நம்மளுடைய அண்டம் எப்படி இருக்கு, நல்லா கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. அண்டம் எப்படி இருக்கு, மேல நம்மள இருந்து மேல 7 உலகம், கீழே 7 உலகம். அதால தேடிட்டு வந்துட்டானே முன்னைய போயிட்டு இல்லையா, அத்தல வித்தல சுத்தல பார்த்தாலும் கீழே 7 உலகம், மேல நம்மள இருந்து பூர்புவ சுவக அப்படின்னு 7 உலகம் இருக்கு. இந்த நெட்டு வாக்குல எப்படி இருக்கா, அகல வாக்குல என்னென்ன இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம இருக்கிற ஜம்பு தீபம், அப்புறம் பிளக்ஷ தீபம், சால்மலை தீபம் அப்படின்னு ஒவ்வொரு தீபம் ஒரு கடல். ஒரு கடல், இப்ப நம்மளை சுத்தி உப்பு கடல் இருக்கு, நிதர்சனமா நம்ம பாக்குறோம், நம்ம தீபத்துல இருக்கோம், நம்மளை சுத்தி உப்பு கடல் இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு தீபம் வரும், அதுக்கு பேர் பிளக்ஷ தீபம்னு பேர். அதுக்கப்புறம் ஒரு கடல் வரும், அதுக்கப்புறம் ஒரு தீபம், அதுக்கப்புறம் ஒரு கடல். தீபம்னா மணல் பாங்கு இல்லையா, நம்ம வசிக்கக்கூடிய இடம், நிலப்பரப்பு இல்லையா. அப்படி 7 நிலப்பரப்புகள், தீபங்கள், 7 தீவுகள், 7 கடல்கள். ஓகே, அப்ப 7 தீபம் தான் 7 கடல் இருக்கும்ல. அதே மாதிரி 7 குலாச்சலங்கள். இது அகலத்துல இருக்கு. ஒரு அண்டம்ங்கிறது இப்படித்தானே இருக்கும், மேல 7 உலகம், கீழே 7 உலகம், இப்படி சைட்ல 7 கடல், 7 தீபங்கள், இப்படிதானே. இதெல்லாம் சேர்ந்து ஒரு முட்டை வடிவுல இருக்கும். அப்படிதானே நம்ம அண்டகடாட்சத்தை பார்த்திருக்கோம். இந்த முட்டை வடிவமான இருக்கிறதுக்கு முன்னா அதுக்கப்புறம் குழைச்சு போட்டா எப்படி இருக்கும், ஒரு இதை மூடி போட்டு வைக்கணும்னா எப்படி இருக்கும். அதுல 7 குலாசலங்களையும் லோகா பர்வத்தம் எல்லாம் தாண்டி பார்த்திருக்கோம். லோகம் எல்லாம் நம்ம இல்லையா, அந்த 7 கண்டங்கள், 7 அண்டங்கள், இதெல்லாம் தாண்டி பிட்ட அண்ட பித்து சுவர் எல்லாம் தாண்டி அந்த பிரம்மாண்ட எல்லையெல்லாம் தாண்டி இருட்டு இருட்டா இருக்குமோ, அந்த பிரம்மாண்ட எல்லையெல்லாம் தாண்டி மலையையும் தாண்டி பேருரில் நுழைந்தார். இந்த அண்டம் முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும், இந்த அண்ட சுவர் முடிஞ்சு போச்சுன்னா ஒரே பொருட்டு இருட்டா இருக்கும்.
அந்த இருட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களாம். ஓகே, யாரு? கண்ணனுடைய தேரோட அர்ஜுனனோட நுழைஞ்சாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அண்டத்தை தாண்டி போறாரு, வெளியில போயிட்டார். ஓகே, வெளியில போயிட்டார். தத்ராஸ்வா சைபிய சுக்ரீவம் ஏக புஷ்ப பலாஹகாஹ தமசி பிரஷ்டகதையோ பபூவூர்பரதர்ஷப. பரதர்களில் சிறந்தவரே, அங்கு ஸ்ரீகிருஷ்ணனின் சைபியம், சுக்ரீவம், மேக புஷ்பம், பலாஹகம் என்று 4 குதிரைகளும் இருட்டில் வழி தவறி தடுமாறின. அங்க அப்படி ஒரு இருட்டா இருந்துச்சாம். அப்போ பகவானுடைய குதிரை தேர்ல 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த குதிரைக்கு பேர் என்ன? சைபியம், சுக்ரீவம், மேக புஷ்பம், பலாஹகம் அப்படின்னு 4 விதமான குதிரைகள். அதுக்கு இருட்டுல வழி தெரியாம தடுமாறி போச்சாம். ஓகே, தான் திருஷ்டுவா பகவான் கிருஷ்ணோ மகாயோகேஸ்வரேஸ்வரஹ சஹஸ்ராதித்ய சங்காசம் ஸ்வசக்ரம் பிராகினோத்புரஹ. அத்புதம், அத்புதம் சொல்றார். மகா யோகிகளுக்கும் ஈசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் குதிரைகளின் தவிப்பை கண்டு 1000 சூரியர்களுக்கு ஒப்பான தன் சுதர்சன சக்கரத்தை முன் அனுப்பினார். அற்புதமான காட்சி. பகவான் மகா யோகிகளுக்கெல்லாம் யோகேஸ்வரனான பகவான், ஈசனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் குதிரைகள் இப்படி தவிக்கிறதா, தன்னுடைய 4 குதிரை தவிக்கிறத பார்த்துட்டு மனசு அப்படியே தடுமாறி போன கண்ணன் 1000 சூரியர்களுக்கு ஒப்பான தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவங்களுக்கு முன்னாடி எரிஞ்சாராம். அது வெளிச்சம், எப்பேற்பட்ட தேஜஸ் உடையது சுதர்சனம் இல்லையா? அந்த சுதர்சன சக்கரத்தை முன்ன அனுப்ப இந்த குதிரைகள்லாம் சுதாகரிச்சுட்டு ஓடிச்சான். தமஸ்ஸு கோரம் ககனம் கிருதம் மகத் விதாரயத் பூரிதரேண ரோச்சிஷா மனோஜவம் விஷே சுதர்சனம் குணச்சுதோ ராம ஷரோ யதா சமூஹ். பகவானாலேயே தோற்றுவிக்கப்பட்ட அடர்த்தி மிக்க பயங்கரமான பகவானது பிரகிருதியான மாயையின் பரிணாமமான அந்த பேருருளை மனோவேகமாக செல்லும் பேரொளி கொண்டு சுதர்சன சக்கரம் நானிலிருந்து விடுபட்ட ஸ்ரீ ராமச்சரம் படைகளுள்ள உள்ளே நுழைவது போல் பிளந்து கொண்டு சென்றது. அற்புதமான காட்சி. இத சயின்டிபிக்காவும் நிரூபிச்சிருக்காங்க இந்த பரிணாமத்தை பத்தி எல்லாம். ஓகே, பகவானாலேயே தோற்றுவிக்கப்பட்ட இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான அந்த பிரகிருத்தினுடைய பேர் இருட்டுல, பிரகிருத்தியோட மாயையின் பரிணாமம் அந்த பேருல மனோவேகம், மனசு எவ்வளவு வேகமா செல்லும். இங்க நான் இருக்கேன்னா இப்ப யுஎஸ் நினைச்சா யுஎஸ்க்கு போயிட்டு வந்துடும் என் மனசு இல்லையா? அது போல மனோவேகமாக செல்லக்கூடிய பேரொளி கொண்ட சுதர்சன சக்கரம், மகா வேகத்தோட செல்லக்கூடியதான பேர் ஒளிய கொண்டதான சுதர்சன சக்கரம் அதனுடைய நானிலிருந்து விடுபட்ட ஸ்ரீராமச்சரம் படைகளுக்குள் நுழைவது போல விளந்து கொண்டு சென்றது அப்படின்னு சொல்றார். द्वारेण चक्रानुपथेन तत्तमः परं परं ज्योतिरनन्तपारं समनुष्वानं प्रसमीक्ष्य पाल्कुणः प्रताडिताक्षो अभितदेक्षिणी उभे. சக்கராயுதம் சென்ற வழியே சென்ற அர்ஜுனன் அந்த இருட்டின் கடைசி எல்லையில் முடிவற்று எங்கும் பறந்து நிற்கும் பேரொளி வெளியை கண்டு கண்கள் கூச 2 கண்களை மூடிக்கொண்டான். அற்புதமான காட்சி. சக்கராயுதத்தோட அந்த வழி, சக்கராயுதம் போயிட்டே இருக்கு, முன்னாடி போயிட்டே இருக்கு, குதிரையில இவங்க பின்னாடி போயிட்டே இருக்காங்க தேர்ல. அந்த வழி போயிட்டே இருக்கா, அந்த இருட்டு கடைசி எல்லையில முடிவடுது. அந்த இருட்டின் கடைசி எல்லையில் முடிவற்று போய்கிட்டே இருக்கு, இருட்டும் போயிட்டே இருக்கு, வெளிச்சமும் இந்த சுதர்சனத்தோடு போயிட்டே இருக்கு, எல்லையில்லா முடிவற்றதா போயிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் பறந்து இருக்கக்கூடிய பேரொளி வெளியை கண்டு பெரிய ஆகாசம், இந்த ஆகாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்க பேரொளி வெளியை கண்டு, வெளினா வெட்ட வெளி இல்லையா, வெட்ட வெளியை கண்டு கண்கள் கூசுது இவனுக்கு. 2 கண்களையும் மூடிட்டான். பெரிய வெளிச்சம், அந்த இருட்டெல்லாம் தாண்டி போனா அந்த சுதர்சன சக்கரம் போயிட்டே இருக்குல்ல, அந்த பெரிய இருட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள போனா அப்படி ஒரு பெரிய வெளி பரப்பு ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளி தெரியுது. ஆனா அந்த வெட்ட வெளி எப்படி இருக்குதுன்னா அப்படி ஒரு பிரகாசம், தேஜோமயம், கண்ணை கூசுது இவனுக்கு. கண்ணை 2 மூடிட்டான். தத பிரவிஷ்ட சலிலம் நபஸ்வதா பலிய சைத்ருக தூர்மி பூஷணம் தத்ராத்புதம் வைபவனம் தியுமத்தமம் பிரஜான்மணி ஸ்தம்ப சஹஸ்திரசோபிதம். அங்கு வலிமை மிக்க பெருங்காற்றால் கொந்தளிக்கும் பேரலைகள் கொண்ட அழகான கடலின் நடுவில் அற்புதமான பேரொளி கொண்ட ரத்தனங்கள் இழைத்த
ஆயிரம் ஆயிரம் தூண்களால் அழகுற விளங்கும் மாளிகையில் நுழைந்தான். அங்க போறான். அங்கு வலிமை மிக்க பெரும் காற்றால் கொந்தளிக்க கூடிய பேரலைகள் கொண்ட அழகான கடலுக்கு நடுவுல அற்புதமான பேரொளி கொண்ட ரத்தனங்களால் இழைத்து இழைத்து கட்டப்பட்டதான ஆயிரம் ஆயிரம் தூண்கள் இருக்கக்கூடியதான அழகுற விளங்கக்கூடியதான மாளிகையில் நுழைந்தான். தஸ்மின் மகா பீமம் அனந்தம் அத்புதம் சஹஸ்ரமூர்தன்ய மணித்யுபிஹி விப்ராஜமானம் திவிகுணோல்பனேக்ஷணம் சிதாச்சலாபம் சிதிகண்ட ஜிக்வகம். அங்கு மிக பயங்கரமான ஆனால் அற்புதமான திருமேனியுடன் 1000 தலைகளிலும் உள்ள படங்களில் நாகரத்தினங்கள் ஒளிர பயங்கரமான 2000 கண்கள், வெள்ளியங்கிரி போன்ற உடல், கருத்த கழுத்தும் நாக்கும் கொண்ட பகவான் ஆதிசேஷனை கண்டான். அங்க பாக்குறான். அந்த வெட்ட வெளியில அது உள்ளார பார்த்தா அப்படி போயிட்டே இருக்கு. பெரிய இடம், அலை மோதக்கூடிய கடல். இந்த கடலுக்கு ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட 1000 மணிமண்டபங்கள் கொண்ட அழகான மாளிகை. அதுக்குள்ள நுழையறான். அங்க பயங்கரமான அற்புதமான திருமேனியோட 1000 தலாமுடிகளோட பானங்களோட அந்த 1000 தலாமுடிகள் நாகரத்னங்கள் எல்லாம் ஒளிர பயங்கரமான 2000 கண்கள். 1000 ஒரு பேச்சுக்குதான் 1000 தலைனா 2000 கண்கள் இல்லையா? வெள்ளியங்கிரி போன்ற வெள்ளவெளீர்னு இருக்கக்கூடிய உடல், கருத்த கழுத்து, நாக்கும் கொண்ட பகவான் ஆதிசேஷனை கண்டான். ததர்ஷதத்போக சுகாசனம் விபும் மகானுபாவம் புருஷோத்தமோத்தமம் சாந்திராம்புதாபம் சுபிசங்க வாசசம் பிரசன்ன வக்ரம் ருச்சிராயதே க்ஷணம் மகாமணி விராத கிரீட குண்டல பிரபாவ பரிக்ஷிப்த சஹஸ்ர குந்தலம் பிரலம்ப சார்வஷ்டபுஜம் சகௌஸ்துபம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மியம் வனமாலயாவிருதம் சுனந்தனந்த प्रमुखै स्वपार्षदैः चक्रादिभिर्मूर्तिधरैः चायुधैः पुष्ट्या श्रिया कीर्तयज्जया किल द्विभिः निषेव्यमानं परमेष्टिनां पतिम्. அவரது ஆதிசேஷன் உடலையே மெத்தென்ற பஞ்சாய சயனமாக கொண்டு அனைத்து பெருமைகளுக்கும் கொள்கலனான எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரம புருஷனான புருஷோத்தமனான பகவான் அமர்ந்திருந்தார். இங்க எப்படி இருக்கார்? அவரது ஆதிசேஷனையே உடலையே மெத்தான அயனமாக கொண்டு அனைத்து பெருமைகளுக்கும் கொள்கலனா இருக்கக்கூடிய எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரம புருஷோத்தமனான பகவான் அமர்ந்திருக்கிறார். நீருண்ட மேகம் போன்று நீல திருமேனி, அறையிலோ மஞ்சள் பட்டாடை, அழகிய நீண்ட திருக்கண்கள், விலை உயர்ந்த ரத்தனங்கள் இழைத்த கிரீடம், குண்டலங்களின் ஒளியால் மேலும் அழகுற விளங்கும் சுருண்ட கேசங்கள், நெற்றியில் தவள விளங்கும் மலர்ந்த திருமுக மண்டலம், பருத்து நீண்டு தொங்கும் 8 திருக்கரங்கள், கழுத்தில் கௌஸ்துபமணி, முழந்தாள் வரை தொங்கும் வனமாலையும், திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மறு, சுற்றிலும் நந்தன் சுனந்தன் முதலிய பார்ஷதர்கள், திருக்கரங்களில் திருமேனி கொண்டு விளங்கும் சுதர்சன சக்கரம் முதலிய ஆயுதங்கள், புஷ்டி தேவி, ஸ்ரீதேவியான திருமகள், கீர்த்தி தேவி, அஜய் என்கின்ற மாயா தேவி என்கின்ற 4 திருசக்திகள், சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களின் தேவதைகள் ஆகிய அனைவரும் பிரம்மாதி தேவர்களுக்கு தலைவனான பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு விளங்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அர்ஜுனன் கண்டான். இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சொல்றார், எப்படி இருக்கார்? அப்படி இந்த ஆதிசேஷன் வெள்ளவெளேன்னு இருக்க ஆதிசேஷன், நீண்ட கருத்து இருக்கக்கூடிய திருக்கழுத்து, அப்படி இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பார்த்தானா உள்ள போயிட்டு மெத்தென்று இருக்கக்கூடிய பஞ்சாசயனமான அந்த அனைத்து பெருமைகளுக்கும் கொள்கலனான எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவனான பரமபுருஷனான புருஷோத்தமனான பகவான் அந்த ஆதிசேஷ பரியங்கத்துல அமர்ந்திருக்கார். அவருடைய திருமேனி எப்படி இருக்கு? நீருண்ட மேகம் போன்ற நீல விதமான திருமேனி, அறையில பட்டாடை அணிஞ்சிருக்கார். அழகிய நீண்ட திருக்கண்கள், விலை உயர்ந்த ரத்தினங்களால் அணிந்த கிரீட்டம், குண்டலங்களோட ஒளியால மேலும் அழகுற விளங்கக்கூடிய சுருண்ட கேசங்கள், நெற்றியில் தவழ்ந்து விளங்கக்கூடிய திருமுக மண்டலம், பருத்து நீண்டு தொங்கக்கூடிய
திருக்கரங்கள், கழுத்துல கௌஸ்துபமணி, முழந்தாள் வரை தொங்கக்கூடிய வனமாலை, மார்பில் திருமார்பில ஸ்ரீவத்சம் என்கிற மரு சுற்றிலும் நந்தன் சுனந்தன் முதலிய பார்ஷதர்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்கள், திருக்கரங்கள்ல திருமேனி கொண்டு விளங்கக்கூடிய திருக்கரங்கள்ல மேனி தாங்கி இருக்கான். இன்ன வரையும் சுதர்சன சக்கரத்தை ஒரு சின்னமா நம்ம பார்த்திருப்போம். இப்ப திருமேனி அவரும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு அவரோட திருக்கையில இருக்காராம். ஓகே, திருக்கரங்களை திருமேனி கொண்டு விளங்கும் சுதர்சன சக்கரம் முதலிய ஆயுதங்கள், புஷ்டி தேவி ஒருபுறம், ஸ்ரீதேவியான திருமகள், கீர்த்தி தேவி, அஜய் என்கின்ற மாயாதேவி என்கின்ற 4 திருசக்திகள், சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களின் தேவதைகள், அவங்க எல்லாம் அந்த சங்கநிதிக்கியோட தேவதை, பதுமநிதியோட தேவதை, எல்லா தேவதைகள் ஆகிய அனைவரும் பிரம்மாதி தேவர்களுக்கு தலைவனான பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அர்ஜுனன் கண்டான். வவந்த ஆத்மானம் அனந்தமச்சுதோ ஜிஷ்ணுச்ச தத்தர்ஷன ஜாத சாத்வசஹா தாவாஹ பூமா பரமேஷ்டினாம் பிரபோஹ பதாஞ்சலி சஸ்மித மூர்ஜயா கிரா பத்தாஞ்சலி சஸ்மித மூர்ஜயா கிரா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது ஆத்மஸ்வரூபனான அனந்த பகவானை வணங்கினார். அவரை கண்டு பயந்த அர்ஜுனன் இரு கைகளின் கூப்பி வணங்கி நின்றான். பிரம்மாதியர்க்கும் ஈசனும் எல்லா மாணவருமான அந்த அனந்த பகவான் கை கூப்பி நிற்கும் அவர்களை பார்த்து புன்னகைத்து கனத்த குரலில் பின்வருமாறு கூறினார். அற்புதமான காட்சி. இவரை பாக்குறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். என்ன பண்றார்? தனது ஆத்மஸ்வரூபம், தன்னுடைய ஆத்மாவோட ஒரு சொரூபமான அனந்த பகவானை நமஸ்கரிக்கிறார். அவரை கண்டு பயந்துகிட்டு அர்ஜுனனும் 2 கைகளை கூப்பி வணங்குறான். பிரம்மாதியருக்கும் ஈசனும், எல்லா பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் ஈசனா இருக்கக்கூடிய பகவான், எல்லா மாணவருமான அனந்த பகவான் கை கூப்பி நிற்கும் அவர்களை பார்த்து புன்னகைச்சு கனத்த குரல்ல சொல்றார். பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? துஜாத்மஜாமே யுவயோதித்ருக்ஷனா மயோபனீதா புவி தர்ம குப்தயே கலாவதீர்ணாவவத்னேர் பராசுரான் ஹத்வேஹ பூயஸ் வரையே தமந்திமே. உங்கள் இருவரையும் காண விரும்பியே நான் அந்தணரின் குழந்தைகளை என் உலகிற்கு கொண்டு வந்தேன். தர்மத்தை காப்பாற்ற அம்சாவதாரம் எடுத்த நீங்கள் இருவரும் பூமிக்கு சுமையான அசுரர்களை கொன்று மறுபடியும் விரைவில் என் அருகில் வந்து சேருங்கள் அப்படின்னு பரம புருஷனான பகவான் சொல்றார். உங்கள் 2 பேரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் அந்தணர்களுடைய குழந்தைய உலகத்துல இருந்து நான் கவர்ந்துகிட்டு வந்தேன். தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க 2 பேரும் அம்சாவதாரமா எடுத்து, தர்மத்தை காப்பாற்ற அம்சாவதாரம் எடுத்து நீங்க 2 பேரும் பூமிக்கு போனீங்க. பூமிக்கு சுமையான அசுரர்களை எல்லாம் கொன்னுட்டீங்க. கொன்று பூமிக்கு சுமையான அசுரர்களை எல்லாம் கொன்று மறுபடியும் விரைவில் என் அருகில் வந்து சேருங்கள் அப்படின்னு பரமாத்மா சொல்றார். பூர்ண காமாவபிப்யுவாம் நரநாராயண விருஷி தர்மமாச்சரதாம் ஸ்தித்யை ரிஷபௌ லோக சங்கிரகம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவு பெற்றவர்களாயிருந்தும் பெருமை மிக்க நாராயணர் என்ற ரிஷிகளாக உலகை காக்கவும் உலகத்திற்கு வழிகாட்டவும் நீங்கள் இருவரும் தர்மத்தை கடைபிடித்து ஒழுகுவீர் அப்படின்னு பரபிரமம் சொல்றார். விருப்பங்கள் எல்லாம் நிறைவு பெற்றவராக நீங்க இருந்தா கூட பெருமை மிக்கவராக நரநாராயணர்களாக நாராயணர் என்ற ரிஷிகளாக உலகத்தை காப்பதற்காக உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக நீங்கள் இருவரும் தர்மத்தை கடைபிடித்து ஒழுகுவீராக. உங்களுக்கு செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எல்லா நேச்சுரலாவே உங்களுக்கு எல்லாம் நிறைவடைந்தவர்கள். உங்களுக்கு இதை பண்ணிதான் எதுவும் கிடைக்க போறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தா கூட மக்களுடைய நல்லதுக்காக அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நீங்க 2 பேரும் போய் நரநாராயணா இருந்துட்டு வாங்க. இத்யாதிஷ்ட பகவதா தௌ கிருஷ்ணௌ பரமேஷ்டினா ஓம் இத்யானம்ய பூமானம் ஆதாய த்விஜதாரகான் ன்யவர்த்ததாம் ஸ்வகம் தாம சம்பிரஹ்ருஷ்டௌ யதாகதம் விப்ராய ததது புத்ரான் யதா ரூபம் யதா வயஹ. இவ்வாறு சர்வோத்தமனான ஸ்ரீ வைகுண்டத்தில் விளங்கும் சர்வேஷனான பகவான் கூறவே ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படியே செய்வோம் என ஏற்று பகவானை வணங்கி அந்தன குழந்தையும் அழைத்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்த வழியே தன் இருப்பிடம் திரும்பினர். பின்பு பிறந்த போதிருந்த உருவ அமைப்பும் வயதும் மாறாதபடி இருந்த புத்திரர்களை அந்தனரிடம் ஒப்படைத்தனர். இவங்க எல்லாம் இப்படி சொன்ன உடனே சர்வோத்தமனான வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் சர்வேஷன் பகவான் இப்படி சொன்ன உடனே
கிருஷ்ணன் அர்ஜுனனும் அப்படியே செய்யறோம்னு சொல்லிட்டு பகவானை நமஸ்கரிச்சுக்கிட்டு அந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு மிக மகிழ்ச்சியோட தன் இருப்பிடத்துக்கு வந்தாங்க. பிறந்த போது இந்த குழந்தைகள் எப்படி இருந்தாங்களோ அதே வயசு, அதே சரீரம், அது எதுவுமே மாறாதபடி அந்த அண்ணர்கிட்ட கொண்டு வந்து குழந்தைய ஒப்படைச்சாங்க. நிஷாம்ய வைஷ்ணவம் தாம பார்த்த பரம விஸ்மிதா யத் கிஞ்சித் பௌருஷம் பும்சாமேன கிருஷ்ணானு கம்பிதம். அர்ஜுனன் ஸ்ரீவைகுண்ட உலகை கண்டு ஆச்சரியம் அடைந்து மனிதரிடம் காணப்பெறும் ஆற்றல் சிறிதனினும் அது ஸ்ரீகிருஷ்ணனின் அருளால் பெற்றதே என உணர்ந்தான். அப்பதான் அர்ஜுனனுக்கு அவனுக்கு இன்னுமே புத்தி வந்தது. ஏற்கனவே நிறைய இருக்கு, ஞானவான் தான், அவனுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்துச்சுல. அதனால அர்ஜுனன் ஸ்ரீவைகுண்டத்துல பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு மனிதர்கிட்ட காணப்படக்கூடிய ஏதாவது சின்னூண்டு ஆற்றல் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்றான் தாங்கிட்ட ஆற்றல் இருக்குன்னு தானே அவன் நினைச்சுக்கிட்டான். மனிதர்கிட்ட யாருகிட்ட வேணாலும் எப்பேற்பட்டவங்க கிட்டாலும் பெரிய வித்வானா அவங்க நினைச்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட சின்னூண்டு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னா அது கிருஷ்ணனுடைய அருளாலதான், ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளால் பெறப்பட்டதே என உணர்ந்தான். இதி திருஷான்னேகானி வீர்யானீக பிரதர்ஷயன் புபுஜே விஷயான் கிராம்யான் ஈஜே சாத்யூர் ஜிதைர்மகைஹி. இவ்வாறு பகவான் இவ்வுலகில் தனது பற்பல ஆற்றல்களை வெளிக்காட்டி உலகில் இல்லற சுகத்தையும் அனுபவித்து மிக உயர்ந்த வேள்விகளால் பகவானையும் வழிபட்டார். இப்படி பகவான் வந்திருக்காரு இல்லையா, அப்படி பகவானையும் வழிபட்டு காமிச்சாராம். கேக்குறதா? ஓகே. விப்ரவர்ஷா கிலான் காமான் பிரஜாசு பிரம்மநாதிஷு யதா காலம் யதைவேந்திரோ பகவான் ஸ்ரைஷ்ட்யமாஸ்திதः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சான்றோர்களை போல் அறநெறிகளை கடைபிடித்து ஒழுகி அந்தனர் முதலிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் விரும்பியது அனைத்தையும் இந்திரன் மக்களுக்காக உரிய காலத்தில் மழை பொழிவது போல் பொழிந்தார். அற்புதமான சொல்றார். இந்த மாதிரி பகவானுக்கு செய்யணும்னு ஒண்ணும் இல்லை, ஆனா அவர் வாழ்ந்து காமிக்கிறார் எப்படி வாழணும் மனிதர்கள் அப்படின்னு. பகவான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் சான்றோர்களை போல அறநெறிகளை எல்லாம் கடைபிடித்து ஒழுகி அந்தணர்கள் முதலிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் விரும்பியதை எல்லாம் கொடுத்து, இந்திரன் எப்படி மேகத்தில் மழை பொழிய வைக்கிறாரோ மக்களை காப்பாத்துறாரோ அது போல மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்தார். அத்வான் ருபான் அதர்மிஷ்டான் காதயித்வார்ஜுனாதிபிஹி அஞ்சசா வர்த்தயாமாச தர்மம் தர்ம சுதாதிபிஹி. அறநெறி தவறிய அரசர்களை தானே கொன்றும் அர்ஜுனன் முதலியவர்களால் கொல்லச் செய்தும் தர்மநந்தனர் முதலிய அறநெறி பற்றி ஒழுகும் அரசர்களை கொண்டு பிரபந்த நில உலகம் எங்கும் தர்ம நெறிகளை நிலைநிறுத்த செய்தார். ரொம்ப அழகா சொல்றார். இந்த மாதிரி அறநெறிகளின் தவறிய அரசர்களை தானே சில பேத்த கொன்னார், அர்ஜுனன் விட்டு சில பேத்த கொல்ல வச்சார். தர்மநந்தனரான யுதிஷ்டரர் அறநெறியில பற்றி ஒழுகக்கூடிய அரசர்களை கொண்டு இந்த பிரபஞ்சத்துல இந்த நில உலகத்துல தர்ம நெறிகளை நிலைநாட்டினார் பகவான் அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பின்பகுதியில 89வது அத்தியாயம் முடிவடைஞ்சது. இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் தசமஸ்கந்தே உத்தரார்தே த்விஜ குமாரானயனம் நாம ஏகோனநதிவிதிதமோऽध्यायः. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. शुभमस्तु.